தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை கடகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். கடகராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, கடகராசி நண்பர்களுக்கு வருகின்ற குரு பகவானது பெயர்ச்சி இது போன்ற பலன்களை கொடுக்கும் என்பதே இந்த காணொளி. உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பகவானது பெயர்ச்சி என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகின்றார், எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்தணும், எந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமாய் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான புரிதலோடு இந்த காணொலியை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி நண்பர்களே, உங்க ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் காலச்சக்கரத்துல 4ஆம் இடமாக வரக்கூடியதுதான் கடகமனை. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்மை, திறமையும், அன்பும், அக்கறையும், தன்னை நேசிப்பதை விட மற்றவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய தாய் பண்பும் உண்டு. ஏன்னா கடகம் என்பது சந்திரனுடைய மனை. சந்திரன் தான் நவகிரக குடும்பத்தில் மாதுருக்காரனாக வருகிறார். தாய் ஸ்தானத்திற்கு அவரே அதிபதியாக வருகிறார். அதே போல 9 நவகோள்களில் சந்திர பகவான் ஒளி கிரகமாக வருகிறார். இந்த சந்திர பகவான் யாருடன் இணைந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீங்க யாரோட போய் இணைஞ்சாலும், நீங்க போய் இணையக்கூடிய ஒரு நபருடைய வாழ்வாதாரம் ரொம்ப பலகீனமா இருந்திருந்தாலும் கூட அவங்களுடைய முழு வளர்ச்சிக்கு நீங்க காரணமா இருந்திருப்பீங்க. அவங்கள ஜெயிக்க வைக்காம நீங்க பின்வாங்கவே மாட்டீங்க. என் கூட வந்துட்டே இல்லை, நான் பார்த்துக்கிறதுக்கு மேல அப்படிங்கக்கூடிய அந்த கான்ஃபிடண்டான வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. ரொம்பவும் பொருளாதாரத்துல நலிவடைஞ்சு வாழ்க்கையில எல்லாம் இழந்து எதுவுமே இதுக்கு மேல என்னால முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நபரோட நீங்க போய் சேர்ந்தாலும் கூட அவரை எல்லாரும் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளி கிரகம். அதே போல மற்றவங்க கஷ்டப்பட்டா உங்களால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அடுத்தவர்களுக்காகவே ஓடி ஓடி உழைத்தவர்கள், தான் பட்டினியா இருந்தாலும் கூட தனக்கு வைத்திருந்ததை தன்னுடைய எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதே போல பொருளாதாரம் உதவி பண்ணி நிறைய விஷயங்களுக்கு நீங்க தோள் கொடுத்து நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க திருப்பு முனையா பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சார் ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 5 வருட காலகட்டமாக கடகராசி நண்பர்கள் சந்தித்த வலியும் வேதனையும் வருத்தமும் துன்பமும், சந்தித்த நம்பிக்கை துரோகமும், ஏமாந்த ஏமாற்றமும், இழந்த இழப்புகளும் வேற எந்த ராசியினருமே சந்திச்சிருக்க முடியாது. ஒரு சில காலகட்டத்தில் உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க கிடையாது. ஆனா இந்த கடந்த 5 வருட காலகட்டத்தில் நான் ஏன் வாழ்றேன்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை, இன்னும் உயிர் ஒன்றும் போகலை. நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, சார் உயிர் மட்டும்தான் சார் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இழந்துட்டோம். சம்பாதிச்ச பணம், கூட இருந்த குடும்பங்கள், என்னுடன் உறவாடிய உறவுகள், என் கூட நின்ன நண்பர்கள், என்கிட்ட இருந்த ஒரு தொழில், என்னுடைய சொத்துக்கள், என் மேல இருந்த நம்பிக்கை, என் மேல வச்சிருந்த அந்த நாணயம், என் மேல வச்சிருந்த அந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இனி அடுக்கிட்டே போகலாம். ஏன்னா இழந்ததை நான் சொல்லி உங்களை காயப்படுத்த விருப்பம் இல்லை. 90% இந்த இழப்புகளுக்கு வேற யார் ஆறுதல் கொடுத்தாலும் கூட அந்த ஆறுதல் உங்களுக்கு மிகையாகாது. அவ்வளவு இழப்புகளை சந்தித்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதா நம்ம சாதிக்க, நமக்காக ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்கள்ல ஃபர்ஸ்ட் பர்சன் கடகராசி நண்பர்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லா திறமையும் இருந்து தோத்து போனவங்க, தோத்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, தோத்து போகல. 100% உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது கிடையாது. சூழ்நிலைகள் காரணம், திசாபுத்திகள் காரணம், கிரக சஞ்சாரங்கள் காரணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவறான முடிவுக்கு போய் சூசைட் வரையுமே நான் போயிட்டேன் சார் அப்படிங்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கடகராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் சொல்றேன், உங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்காகவோ இல்லை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காகவோ இல்லை. பலன் கிரகங்கள் பகைத்து கொண்டால் முடிசூட்டி வாழ்ந்த மன்னராயினும் அஷ்டமச்சனையில் பிடிசாம்பல் ஆகணும் அப்படிங்கிறது விதி. ஆக அந்த விதிக்கு கட்பட்டவங்க எல்லாருமே
சாட்சாத் சிவபெருமானே விதிக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு சில காலகட்டத்தில் அந்த சனியுடைய தாக்கத்தை அவர் சந்தித்தார். ஆக இந்த அஷ்டமச்சனியும் கண்டகச்சனியும் கடகராசி நண்பர்களுக்கு கொடுத்த இன்னல்கள், கொடுத்த பாதிப்புகள், கொடுத்த ஒரு நஷ்டங்கள், இது எல்லாமே இழப்புகளா நீங்க எடுத்துக்காம படிப்பினையா எடுத்துக்கோங்க. பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் வலியும் வேதனையும். ஆனால் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இது எல்லாமே ஒரு படிப்பினை. இந்த 5 வருடம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக வரக்கூடிய ஒரு கிரக பயிற்சி தான் இந்த குரு பகவானது பயிற்சி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் பாவகாதிபதி. அவர் 12ஆம் பாவகத்தில் மறைகிறார். சார், அவர் அதே நேரத்தில் 9ஆம் பாவகாதிபதியாகவும் வராரு, பாக்யாதிபதியாகவும் வராரு. அவர் 12ல மறையிறது சுபமா? ஒரு சுபகிரகம் 12இல் நின்றாலும் கூட பாதகத்தை கொடுக்காது. தான் செய்யக்கூடிய சுப பலனை கொடுக்காம போயிடலாமே தவிர பாதகமான பலன் நடக்காது. அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் மறைந்து அவரது நேரடி பார்வையாக உங்களுடைய 6ஆம் பாவகத்தை பார்க்கின்ற அமைப்பை இப்பொழுது பெறுகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்ற அமைப்பு. அதே போல அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தர்ம திரிகோணத்தில் அமரப்பெறுகிறார். சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் பாவகத்திலிருந்து 9ஆம் பாவகத்துக்கு இடம்பெயர்ந்திருக்கார். இவர் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் அந்த இடத்துல இருக்க போகிறார். ஒரு நெகட்டிவான கிரகம் ஒரு பாசிட்டிவான இடத்துல போய் சேருது. அதே போல நமக்கு 6ஆம் பாவகாதிபதி 12ஆம் இடத்துல போய் சேர்றாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு. சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற சொல்லுக்கெனங்க எந்த சனி பகவான் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் தொலைத்தாரோ, எல்லாத்தையும் எடுத்தாரோ, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் அவர் வாங்கிட்டாரோ, இது எல்லாமே அவரே உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சனி பகவான் 9ஆம் பாவகத்தில் அமரப்பெறுவது. அந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு கால அமைப்பு தான் இந்த குரு பகவானது பயிற்சி. இந்த குரு பகவான் பாருங்க, தான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடத்திற்கு பலத்தை சேர்ப்பார். ஆக இந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரது 3 ஸ்தானங்கள் அவர் அந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு விதிக்கு உட்பட்டவர். அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, தான் நின்ற இடத்திலிருந்து 5ஆம் பாவகத்தையும், தான் நின்ற இடத்திலிருந்து 7ஆம் பாவகத்தையும், தான் நின்ற இடத்திலிருந்து 9ஆம் பாவகத்தையும் பார்க்கின்ற ஒரு வல்லமை படைத்தவர். ஆக 12ஆம் பாவகத்தில் நின்ற இந்த குரு தன்னுடைய முதல் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். சார், இது ஒரு அற்புதமான ஒரு பாவகம் சார். 4ஆம் பாவகம். உங்க வாழ்க்கையில இழந்த சொத்துக்கள் மீண்டும் திரும்ப பெறுவீங்க. இழந்த கௌரவம், மரியாதை, மதிப்பு மீண்டும் திரும்ப பெறுவீங்க. பட்ட கடன்கள் தீரும். அதே நேரத்தில் தாய்வழி உறவுகள் மூலமா மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு. அதை தாண்டி தன்னாலையும் ஒரு பொருளை வாங்க முடியும். நான் இப்போ இதுவரையுமே பாருங்க, இந்த 5 வருஷத்துல எல்லாம் நீ தோத்து போயிட்ட, எல்லாம் உங்ககிட்ட இருந்து போயிருச்சு, எதுவுமே என்னால் சாதிக்க முடியாது, நீ செஞ்சது வேலையால தான் எல்லாமே இப்படி போயிருச்சு, இப்படி ஒருமையில பேசியிருப்பாங்க. உங்களால் பார்த்தீங்கன்னா என்னால் சாதிக்க முடியும்னு சொல்ல முடியல. சாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்த 5 வருஷத்துல நமக்கு அமையவே இல்லை. முயற்சி பண்ணீங்க, இன்னைக்கு வரையும் உங்களுடைய முயற்சிகளை நீங்க கைவிடலை. முயற்சிகள் நீங்க பல பண்ணீங்க, ஆனா பெரிய லெவல்ல அந்த முயற்சிகள் வெற்றிகளாக மாறல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கான கிரக அமைப்புகள் நமக்கு அந்த நேரத்துல இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன சார் இருக்கு, என் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். தோக்கணும் சார். ஒரு மனிதன் எப்ப தோக்கணும்? நேரம் கெடும் பொழுது தோக்கணும். அப்ப அவங்களுக்கு அந்த ஜாதகமும் அந்த கிரகமும் அவங்களுக்கு முழுமையா பேசுதுன்னு அர்த்தம். ஸோ யார் ஒருத்தருக்கு ஒரு 7 சனியிலையோ ஒரு அஷ்டமச்சனையிலையோ எல்லாத்தையும் அவங்க இழக்கிறாங்களோ, அவங்களுடைய ஒரு வாழ்வியல் இந்த கிரகங்களோட ஒன்றி பயணிக்குதுன்னு அர்த்தம். சார், கெட்ட நேரத்துல கஷ்டப்படணும் தானே, அப்ப நல்ல நேரத்துல நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ யார் ஒருத்தரெல்லாம் இப்போ இந்த 5 வருட காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தோல்வியை சந்திச்சிங்களோ, இது எல்லாமே நீங்கள் திரும்ப பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு குரு பகவானது பயிற்சி. எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பொருளை இழந்தீங்களோ, எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு நின்னீங்களோ, இது எல்லாமே 2 மடங்கு நீங்கள் திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். 4ஆம் பாவகத்திற்கு குரு பார்க்கின்றார். இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க, வாங்கின கடனை திருப்பி கட்டுவீங்க. அதே போல உங்களால முடியாதுன்னு நிராகரிச்சிருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி என்னாலையும் முடியும் நீங்க ப்ரூவ் பண்ணி காமிப்பீங்க. ஸோ அதை தாண்டி இந்த குரு பகவான் பாருங்க 6ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். தனது வாழ்வியல்ல மிகவும் பலகீனம் அடையக்கூடிய ஒரு இடம் எதுனா 6ஆம் பாவகம் பலகீனம் அடைஞ்சிடணும். யார் ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில நான் தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிறேன், எனக்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல, என்னால எதையுமே ஜெயிக்க முடியல, பார்க்கிறவங்கெல்லாம் அவமானப்படுத்துறாங்க,
என் உறவுகள்லாம் என்னை அசிங்கப்படுத்துறாங்க, என் கூட இருந்தவங்கெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பகையாளியா மாத்திட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நான் எல்லாமே இழந்து நிற்கிறேன், இப்படிங்கக்கூடிய ஒரு தோல்வியை தழுவுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 6ஆம் பாவகம் சிறப்பாக அந்த இடத்துல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 6ஆம் பாவகம் வந்து சிறப்பாக செயல்படக்கூடாது. எப்போ செயல் இழக்கும்? இந்த 6ஆம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை பெறும் பொழுது, அல்லது தன்னுடைய ராசிக்கு தன்னுடைய லக்னத்திற்கு சுபர்கள் பார்க்கும் பொழுது, இல்லை 6ஆம் பாவகத்தில் சுபர்கள் அமரும் பொழுது, இந்த 3 விதியின்படி 6ஆம் பாவகம் வந்து பார்த்தீங்கன்னா செயலிழக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவானது பார்வையின் மூலம், குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டு, குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை. குரு பகவான் 12ஆம் பாவகத்தில் 6ஆம் அதிபதியே அவர் தான், அவரே போய் நெகட்டிவ் ஆகிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, அவர் 6ஆம் பாவகத்துக்கு அதிபதியாக இருந்து 12இல் மறைவதும் போதாமல் அவரது நேரடி பார்வையாக 180 டிகிரியில் 6ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். இது ஒரு அதி உன்னதமான ஒரு காலகட்டம். ஸோ 6ஆம் பாவகம் செயலிழக்கும். அப்போ கடன் தீரும், பகை தீரும், நோய் தீரும், அவமானங்கள் தீரும், கண்டங்கள் தீரும், உறவு முறைகளில் வந்த அந்த நம்பிக்கை துரோகங்கள், எதிரிகளால் வந்த மறைமுக சதிகள், நமக்கு கீழே இருக்கிறவங்க, நமக்கு மேலே இருக்கிறவங்க, நம்ம சுற்றி உள்ளவங்க, இவங்களால நமக்கு வீசப்பட்ட வலைகள் அறுத்து போகும். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சுமையிலிருந்து வெளியில் வர போகிறீங்க, நோய்வாய்ப்பட்டிருந்தால் வெளியில் வர போகிறீங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவமானங்கள்லேருந்து வெளியில் வர போகிறீங்க. உங்களாலையும் நீங்கள் சாதிக்க முடியும். ஏன்னா உங்களை இயங்க வைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவகம் செயலிழக்கும் பொழுது தான் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. 6ஆம் பாவகம் ஆக்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் டவுன் ஆயிடுவீங்க. ஸோ அப்போ அந்த 6ஆம் பாவகம் இப்போ மைனஸ் ஆகிற காலகட்டம், நீங்கள் ஆக்டிவ் ஆகக்கூடிய காலகட்டம். சனி பகவானும் அஷ்டமச்சனியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார், குரு பகவானும் உங்களுக்கு பலம் சேர்க்கின்றார். அப்போ நீங்க யாருங்கிறது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த 5 வருஷத்துல எந்த அளவுக்கு பலகீனம் அடைஞ்சு நம்ம தோத்துட்டோங்கிற ஒரு வலியும் வருத்தத்தில் இருந்தீங்களோ அதுக்கு 2 மடங்கு இப்போ நீங்க பலம் பெற்று நீங்க ரெண்டாக போறீங்க. நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்தணும், இந்த இடத்துல பலப்படுத்தணும். கடனுக்காக நம்ம ஓடணும், சாதிச்சிருவீங்க. நம்ம ஒரு பூமி வாங்கணும், கண்டிப்பா சாதிப்பீங்க. சார் நான் ஒரு அவமானத்திலிருந்து வெளியில வரணும், கண்டிப்பா சாதிச்சிருவீங்க. வழக்கிலிருந்து வெளியில வரணும் சார், சொத்துக்கள் நிறைய இருக்கு சார், என்னுடைய அந்த மான மரியாதை கௌரவ அந்தஸ்து போற அளவுக்கு என் மேல ஒரு வீண் பழி போட்டுட்டாங்க, அது வந்து நான் வெளியில வந்துருவேனா, கண்டிப்பா வந்துருவீங்க. என்னுடைய உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கூட இந்த நேரத்துல பாருங்க நிறைய பேர் அந்த காவல்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அந்த உயர் அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் பொறுப்பு உள்ளவங்க, அந்த உயர் தரத்தில் உள்ள அரசியல் பொறுப்பு உள்ளவங்களுக்கு கூட ஒரு இழுக்கு, ஒரு இழிவு, என் மேல நான் சம்பந்தமே இல்லை சார் அந்த குற்றத்துக்கு, ஆனால் என்ன குற்றவாளி ஆக்கிட்டாங்க, எனக்கு ஒரு மெமோ வந்துருச்சு, என்ன ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 100% இது எல்லாமே மறைமுக சதி இந்த கால சூழ்நிலை. ஸோ அப்போ இந்த நேரத்தில் இது எல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இப்போ நீங்கள் தாண்டி வெளியில் உங்களாலேயும் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவீங்க. 6ஆம் பாவகம் செயலிழக்கின்றது. அப்போ இதே 6ஆம் பாவகம் தான் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம். இந்த திடீர் அதிர்ஷ்டத்துல 6ஆம் பாவகத்தை தாண்டி 8ஆம் பாவகத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா குரு பகவான் பாருங்க தனது 9ஆம் பார்வையாக 8ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். இந்த 8ஆம் பாவகம் என்பது தன்னுடைய ஆயுள் ஸ்தானம். அதே நேரத்துல தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே 6-8 தான் சார் உருவாக்கும். ஒரு மனிதனுக்கு 6-8 செயல் இழந்து விட்டால் அவன் சாதிச்சிருவான். அவன் சாதிக்கிறதுக்காக அந்த காலகட்டம் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஒரு ஜோதிடத்துல ஒரு தலை சிறந்த ஜோதிடரா இருந்தா உங்களுக்கு எப்போ ஒரு மைனஸான நேரம் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ பிளஸ்ஸான நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிடணும். ஸோ அப்போதான் நீங்க வந்து அந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியும். நான் ஒரு 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 ஜோதிடரை போய் பார்க்குறேன், சார் என்னுடைய வாழ்க்கையே சரியில்லை சார், நான் எப்போ நல்லா இருப்பேன், இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொல்கிறாருன்னா சைலண்ட் ஆயிடணும். ஸோ அதே நேரத்தில் இல்லைங்க இப்போ நீங்கள் மனசளவில் நீங்கள் பலகீனப்பட்டிருந்தா கூட உங்கள் நேரம் பாசிட்டிவாக இருக்குது, இப்போ நீங்கள் வந்து ஆக்டிவாக நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆயிடணும். ஸோ அப்போ இந்த நேரம் பொறுத்தவரையும் பாருங்க, உங்களை மடக்கக்கூடிய உங்களை முடக்கக்கூடிய 6-8 இந்த 2 ஸ்தானங்களும் பலகீனம் அடைகிறது. அப்போ இந்த நேரத்தில் நீங்க ஆக்டிவா நீங்க மாறணும். இந்த நெகட்டிவ்ல இருந்து முதல்ல வெளியில வரணும். என்னால் முடியாது, என்னால் சாதிக்க முடியாது, என்னால் நான் எல்லாம் இழந்துட்டேன், என்கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லை, பணம் இருந்தால் சாதிச்சிருவேன், தொழில் இருந்தால் சாதிச்சிருவேன், உறவுகள் சப்போர்ட் பண்ண சாதிச்சிருவேன், இல்லை நண்பர்கள் சப்போர்ட் பண்ண சாதிச்சிருவேன். நீங்க சாதிக்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 100% சொல்றேன். உங்களால பயனடைஞ்சவங்க நிறைய பேர், உங்களுக்கு பலம் சேர்க்க அளவுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை.
அப்போ நீங்களே மறுபடியும் ரீஎன்ட்ரியா மாறுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு வேகம் உருவாகும். அதுவே இந்த காலமைப்பு. இந்த காலமைப்புல 6, 8 2 நெகட்டிவ் ஆகும் போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். அதிர்ஷ்டங்களா சார் லாட்டரி சீட் வாங்கிடலாமா? 100% அது அல்ல அதிர்ஷ்டம். நிறைய பேர் நினைக்கிறாங்க புதையல் கிடைச்சா அதிர்ஷ்டம், லாட்டரி வாங்கிட்டு அதிர்ஷ்டம். 100% அது இல்லை. நம்ம உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் கிடைத்தாலே நமக்கு அதிர்ஷ்டமே. நம்ம இழந்த பணங்கள் சார், ஒருத்தரை நம்பி 10 லட்சம் கொடுத்தேன் சார், எனக்கு ஒரு 5 லட்சம் மட்டும் திரும்பி வந்துட்டா கூட போதும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அது ரீஃபண்ட் ஆகும். நான் ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன் சார், யாரும் இதுக்கு மேல் நம்புறதில்லை, கவர்மெண்ட்டை நம்பிடலாம். நான் ஒரு பேங்க்குக்கு போயிட்டேன், ஆனால் அது கூட எனக்கு ஒரு ப்ராசஸ் பெண்டிங்ல இருக்கு. இந்த நேரத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் சார். நிறைய நாளுக்கு முன்னாடி, பல நாள் முன்னாடி பழகின பழக்க வழக்கம், அவரை திடீர்னு நீங்க மீட் பண்ணுவீங்க, அவர் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். நான் இருக்கிறேங்க, நீ ஏன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலை இவ்வளவு கஷ்டத்தை? இதுக்கு முன்னாடி அவர் அங்கதான் இருந்திருப்பார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவருக்கு பழக்கமா கூட இருந்திருக்கும். ஆனா கடந்த 5 வருடமா அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டார். அவர் கேட்கும் நினைச்சாலும் இந்த சனி பகவான் விட்டிருக்க மாட்டார். அதனால இந்த சனி பகவான் முடிந்த காலகட்டம் 6, 8ஆம் பாவத்திற்கு குரு பகவான் பார்க்கின்ற காலகட்டம், தானா அவரை நீங்க சந்திப்பீங்க, தானா அவர் உங்களை சந்திப்பார். ஸோ யாரோ ஒருத்தர் மூலமா நான் இருக்கிறதுங்க, நீங்க தைரியமா இருங்க, இந்த பலம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தொழில நீங்க அப்டேட் ஆயிருவீங்க. இதுவரையும் நீங்க உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தொழில், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கெரியர்ல எவ்வளவு டிராபேக் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க மேல வருவீங்க. ஸோ ஆக இந்த காலகட்டம் பொறுத்தவரையும் உங்களுடைய நெகட்டிவ் எல்லாம் மைனஸ் ஆகி பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக அற்புதமான ஒரு வளர்ச்சியை நீங்க வருவீங்க. உங்களுக்கான இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான முறையில் இருக்கும். ஸோ எந்த இடத்துல சார் நான் கவனமா இருக்கணும்? 12ஆம் பாவகத்துல குரு நிற்கிறார் இல்லையா, அப்போ அந்த நேரத்துல அயல்நாடு போற இடத்துல கவனமா இருக்கணும். அயல்நாடு சார்ந்து மறைமுகம் 12ங்கிறதே ஒரு மறைமுகம் தான். அப்போ அந்த அயல்நாடு சார்ந்து ஒரு பிசினஸ் பண்றதுல ஒரு கவனமா இருக்கணும். தேர்ட் பர்சனை நம்பி பணம் கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். அறிமுகம் இல்லாம இருக்கக்கூடிய இவங்க கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்குறதுல இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் லாக் ஆகிறதுக்கு காரணம் கிரெடிட் கார்டு, ஆன்லைன் லோன், இமிடியட்டா இன்சிடென்ட் லோன். யாருன்னே தெரியல சார், எனக்கு ஒரு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்தது, நான் ஒரு லோன் போனேன், அப்போதைக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அவங்க பண்ற டார்ச்சர் எங்கேயாவது போயிடலாமாங்கிற எண்ணம் இருக்குது. ஒரு கடனுக்காக ஒரு மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி 10 பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்குற சூழ்நிலையா இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் அறிமுகம் இல்லாத நபர்களோட உறவாடும் பொழுதோ, அறிமுகம் இல்லாத இடத்துல நம்ம ஒரு பண வரவு செலவுகள் பண்ணும் பொழுதோ, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங் பிஸ்னஸ் அந்த மாதிரின்னு போகும்போதோ நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதை தாண்டி நீங்க இந்த இடத்துல நீங்க துணிச்சலா உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்துங்க. பிரிந்த குடும்பங்கள், குடும்பத்தை இழந்தவங்க நிறைய பேர் வாழ்க்கையில, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தைகளால பிரச்சனை, தாய் தந்தை இழந்துட்டேன், எனக்கு இப்போ எதுவுமே இல்லை சார், நான் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த உறவுகள்லாம் இருக்கும், தொழில் இருக்காது, தொழில் இருக்கும், பொருளாதாரம் இருக்காது, பொருளாதாரம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இந்த சனி பொறுத்தவரையும் எந்த வகையில நம்மளை பாதிச்சாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை மட்டும் கொடுத்திருப்பார். 100% அது உறுதி. ஆக இந்த நிலைகள் இருந்து மாறி கடகராசி என்பவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகப்படி திசா புத்தி சரியா இருக்கா. ஏன்னா அஷ்டமச்சனி முடிவு, குரு பகவானது பயிற்சி, 6, 8 இடம் பலகீனம் அடையுது. அப்போ நமக்கு 4ஆம் பாவம் இங்கே சிறப்பாக செயல்படுது. சொத்துக்களை வாங்கணும், அடுத்தது ஒரு அப்டேட் ஆகணும், தொழில் முறையில் வரவு செலவுகளை நம்ம நல்ல ஒரு குரோத் ஆகணும். ஸோ எக்கனாமிக்கலாக நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு வரணும், குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகணும். அப்படின்னா இது எப்போ ஆரம்பிக்கலாம், எந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம்? இப்போ இந்த பாசிட்டிவான திசா புத்தி நமக்கு இருக்கா இல்லையா? நிறைய பேர் பண்ற ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒன்று நமக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சதுன்னுட்டாங்க, இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். திசா புத்தி சாதகமா இல்லைன்னா அஷ்டமச்சனியுடைய நமக்கு பெரிய நெகட்டிவை கொடுத்துரும். ஸோ அப்போ இந்த திசா புத்தி நமக்கு சாதகமா இருந்துருச்சு அப்படின்னா நீங்க துணிஞ்சு அடிக்கலாம், துணிஞ்சு நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஸோ அப்போ இந்த நேரத்தில் நமக்கு திசாபுத்தி சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான பலன் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ஒரு ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. உங்களுக்கான பலன் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களுடைய குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.